அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி வேர்க்கடலை எப்படி நம்ம அவிச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ நிலத்துலேருந்து இப்போ தான் பறித்து கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், வேறு வேறாகவும் இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு அவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது முந்திரி, பாதாம் இதெல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இதில் அதே அளவு சத்து இருக்கும். ஆனால் விலையும் குறைவாக இருக்கும். இது கடைகளில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள், வேரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை நிறைய மண் இருக்குது. அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவணும். கழுவிட்ட அப்புறம் ஒரு வடிகரண்டி எடுத்து அதை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ வேர்க்கடலை அதில் போடுறோமோ அந்த அளவுக்கு ஈவனாக தண்ணி ஊற்றணும். ஈவனாக அதுக்கு சமமாக ஊற்றணும். அவ்வளோதான். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு தோராயமாக எடுத்து கையில் அப்படியே எல்லாத்துக்கும் தூவுற மாதிரி தூவிடணும் எல்லா பக்கமும். அவ்வளோதான். உப்பு போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி ரசமாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அப்புறம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு வெயிட் போட்டு வைக்கணும். போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டால் அது வெந்துடும். அது வெந்தப்புறம் தீமடங்கும் அது எடுக்கலாம். பாருங்கள், இது குக்கர் திறந்துட்டேன். பாருங்கள், புகை வருது, மணமாக இருக்குது. இந்த மணம் சூப்பராக இருக்கும். அந்த புதுசாக வேக வைக்கிற அந்த கலக்கா அந்த மணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறின அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் உரித்து கொடுக்கலாம். நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நிறைய சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் நிறைய சாப்பிட முடியும். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் இப்படி வேக வச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.